ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று காலையில் சாப்பிட்டு குட்டீஸ் எல்லாம் விளையாட்டு ஜாமான் மேலே கொட்டி விட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. பாயும் விரித்து விட்டேன், இதுலேயே உட்காந்துக்கோங்கன்னு. தீக்ஷித்த குறும்பு இந்த சைக்கிளில் தள்ளுறதை கழட்டிக்கிட்டு விளையாண்டுக்கிற மாதிரிங்க. அம்மா காட்டிலேருந்து வந்த உடனே ஜூஸ் வேணும்னு சொல்லி கடைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. லெமன் ஜூஸ் போட்டு தர அப்படின்னு சொல்கிறதுக்கு வேண்டாம், எனக்கு மேங்கோ ஜூஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு கடைக்கு போய் வாங்கிட்டு வந்தாச்சு. ஆளுக்கு ஒன்று வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதான் குடிச்சிட்டு விளையாண்டுட்டு போட்டு கடைசி வரைக்கும் தூங்கவே இல்லை. மத்தியானம் சாப்பிட்டு நாங்களும் ஊருக்கு கிளம்பியாச்சு. பாப்பா அண்ணாவுடைய காட்டுக்கு வந்துட்டான். அதுக்கப்புறம் தான் நாங்கள் கிளம்பி காட்டுக்கு வந்தோம். நாங்கள் வந்த உடனே பாப்பா விளையாட கால் இல்லையா, நாங்களும் ஊருக்கு கிளம்புறோமா, நானும் வீட்டுக்கே போகிறாமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஹஸ்பண்ட் ஒரு பெய் விட்டுட்டு வந்தார். அதுக்குள்ளே அண்ணா வாழைக்காய் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை அறுத்துட்டு இருந்தான். தீபம் விளையாண்டுட்டு இருந்தான். என்னதான் சளி இரும்பல் இருந்தாலும் இளநீ வேண்டான்னு சொன்னால் கேட்கவே மாட்டேறான். தீக்ஷித் எனக்கு வேணுமாம்மா அப்படின்னு சொல்லி அப்புறம் அண்ணா போய் போட்டு வந்து கொடுத்தான். அப்புறம் ஹஸ்பண்ட் வெட்டி கொடுத்தாரு. எனக்கு சளி பிடிச்சி தொண்டையெல்லாம் கட்டிடுச்சு, அதனால் எனக்கு வேண்டான்ட்டேன். இவங்களுக்கு 3 பேர்த்துக்கு மட்டும்தான் போட்டு வந்தான். அப்போது இவங்க ஃபுல்லாக குடிக்க மாட்டாங்க, பாதி தான் குடிப்பாங்க. அதுக்கப்புறம் அது வேஸ்ட்டாக போகுமே, நான் தான் குடிக்கணும். இப்படியே தான் போன வாரம் ஊருக்கு வந்திருந்தப்போ இந்த லீவில் குடிச்சு 2 டைம் குடித்து எச்சா சளி ஆயிடுச்சு. இந்த துறைக்கு இளநீ வேணுமாம்மா, ஆனால் பைக் விட்டு கீழே இறங்க மாட்டாராம்மா. வெட்டி கொண்டு வந்து கொடுத்தேன். இளநீ சாப்பிட்றதுக்கு கீழே இறங்கி சாப்பிட்ற பைக்கெல்லாம் சிந்திருந்தா இறங்கவே மாட்டேன்ட்டான். அப்புறம் மேலேயே உட்காந்து சாப்பிட்டான். முருங்கைக்கீரை வேண்டாம், முருங்கைக்காய் தான் வேணும்னு தீக்ஷித் சொல்லிட்டா. அதனால பிஞ்சு முருங்கைக்காய் 2 இடம் இருந்துச்சு, அதை பிடிக்கிட்டு இருந்தாங்க. ஊருக்கு இன்றைக்கி நேரத்துலேயே வந்துட்டோம். ஹஸ்பண்ட் ஃப்ரெண்டோட ட்ரெஸ் எடுக்க போனாங்க. நைட்டு தோசையை காய்ச்சி